வணக்கம். நான் தாமரை மனோ இல்லம். இன்றைக்கி நம்ம ஒரு பிளைன் சால்னா வச்சுக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் ஒரு அரை முடி தேங்காய் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்குவோம், கொஞ்சம் லவங்கம் போட்டுக்கலாம், 2 துண்டு பட்டை போட்டுக்குவோம், தேவையான அளவுக்கு ஏலக்காய் ஒரு 4 போட்டுக்கலாம், கொஞ்சம் ஒரு 10 முந்திரி போட்டுக்குவோம், அதை கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை எதுக்குன்னா நல்லா கொஞ்சம் கெட்டி கொடுக்கும் குழம்பு நமக்கு. அதுக்கு தான் பொட்டுக்கடலை போட்டு அரைக்கிறது. இப்போ ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், ஒரு 4 மிளகு போட்டுக்கலாம், கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி இலை போட்டுருவோம். நம்ம ஒரு 4 பச்சை மிளகாவும் ஒரு அரை கிலோ வெங்காயம் போடுறோம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட காய்கறி போடணுனால போடலாம். நான் காய்கறியெல்லாம் போட்டால் பிள்ளைங்க எடுத்து போட்டுடுறாங்கன்னு சொல்லி தான் நான் ப்ளைனாக வைக்கிறேன். இதுக்கு 4 தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா பேஸ்ட்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இது போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடுவோம். வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக தண்ணி வச்சுக்குவோம். நல்லா கலக்கி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம ஒரு சப்பாத்தி பரோட்டாவோடு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு எப்பயுமே நம்ம ஒரே மாதிரியே சிக்கன் சால்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை டைமில் வியாழக்கிழமை டைமில் அமாவாசை கிருத்திகெல்லாம் வரும்போது பிள்ளைங்க கேட்குறாங்கன்னும் போது ஒரு காரசாரமாக என்ன சாப்பிடணும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்தா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக பசங்க சாப்பிடுவாங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.